ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஆசை. யார் யாரெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ கிட்டத்தட்ட 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போது பாதிக்கப்பட்டது அந்த 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தானா? கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட பேரண்ட்ஸு, அவங்களோட டீச்சர்ஸு, அவங்க எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் போனாங்களோ, கோச்சிங் போனாங்களோ, அந்த கோச்சிங் சென்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு, யார் உண்மையாக கோச்சிங் சென்டர் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட எண்ணம் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கோச்சிங் சென்டர் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு +1 +2 முடிச்சுட்டு இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, சிலர்லாம் ரிப்பீட்டர்ஸ்லாம் இருக்காங்க. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எழுதி ஃபெயில் ஆனவங்கலாம் திரும்ப எழுதுகிறாங்க. ஸோ அவங்க இத்தனை நாளாக அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரில் இருந்துட்டு இப்போ தான் அந்த 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. 10 நாள் கூட ஆகலை. பட் ஆனால் கேன்சல்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நீட் எதுக்கு கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி, அதாவது மே 3ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது. கரெக்டாக எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. எப்படி லீக் ஆகிருக்குன்னா, அப்படியே கொஸ்டின் பேப்பராக லீக் ஆகலை, அதை வந்து கையில் எழுதி அதோட ஆன்சர் ஷீட்டு, ஆன்சர் கீ எல்லாமே சேர்த்து லீக் பண்ணியிருக்காங்க. அந்த லீக்கான ஆன்சர் கீ அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மார்க்குக்கான கொஸ்டின்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அதாவது 720 மார்க்கில் 600 மார்க்குக்கான கொஸ்டின்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ஆகும், இந்த கொஸ்டின் பேப்பர் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சதுன்னா கிடைக்குதோ அவங்க கண்டிப்பாக 600 மார்க் அதுக்கு மேலேயே ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது லட்சக்கணக்கான மாணவர்கள்கிட்ட போயிருக்கு. இது என்ன ஆகுது, இந்தியாவிலே ஆல் இண்டியாவிலே பார்த்தீங்கன்னா மொத்தமே 1 லட்சம் சீட்டு தான் இருக்குது. அதில் இந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் 600க்கு மேலே எடுத்தாங்கன்னா கட் ஆஃப் எந்த அளவுக்கு போகும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது எந்த இதில் எடுத்துகிட்டு போய் விடுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது. கேரளாவிலேருந்து கொஸ்டின் பேப்பர் ராஜஸ்தான் போயிருக்குன்றாங்க. இது உண்மை என்னன்னு தெரியாது. இவங்க ஒரு ராஜஸ்தானில் தான் அதிகமான சென்டர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக ஸ்கோர் பண்ணுறாங்கன்றது வந்து ஆல் இண்டியா ஃபுல்லாகவே தெரியும். நிறைய பேர் இங்கேருந்து சென்னையிலேருந்தும் சரி, மற்ற ஸ்டேட்ஸில் இருந்தும் சரி, ராஜஸ்தானில் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வந்து கோச்சிங் எடுக்க வைக்கிறாங்க. இப்போது கவர்மெண்ட் ஏன் இது மேலே சிவியரான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டம், சில சென்டர்ஸில் மட்டும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகுறாங்க. அவங்க மட்டும் எப்படி பாஸ் ஆகுறாங்க அப்படின்னு தான் ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு அசம்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மிஸ் வந்து டியூஷன் எடுப்பாங்க. அந்த டியூஷன்